ஒரு யூடியூபரா டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் வந்துட்டு உங்களோட வீடியோஸில் ஆட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் ஒரு வீடியோக்குமே வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஆட் பண்ணணும் அப்படின்னா அது வந்துட்டு ரொம்பவே டைம் ஆகும். அண்டு நீங்கள் உங்களோட வீடியோஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணுறப்ப இல்லைனா நீங்கள் வந்துட்டு எந்த மாதிரி வந்துட்டு உங்களோட வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணும், முன்னாடி வீடியோஸ் மாதிரி இல்லாமல் இதில் வந்துட்டு நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து திங்க் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு கிரியேட்டர்ஸ்க்குமே ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா வீடியோஸுமே வந்துட்டு ஜஸ்ட் சிட் டவுன் வீடியோ பண்ணீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் வைஸில் வந்துட்டு அது சேமாக தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு உங்களோட வீடியோஸில் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்துட்டு உங்களுக்கு வாட்ச் டைமாக இருந்தாலும் சரி, உங்களோட வீடியோவை நடுவிலே பார்த்துட்டு எக்ஸிட் ஆகாமலும் இருப்பாங்க. எக்ஸாம்பிள், என்னோட சேனல்லே நிறைய வீடியோஸ் வந்துட்டு நான் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு வீடியோ ஃபுல்லாக வந்துட்டு ஒரு 5 minutes பேசுகிற மாதிரி தான் இருக்கும். என்னோட ஃப்ரேம் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே வந்து சேஞ்சஸ் இருக்காது. எந்த மாதிரியான இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு எதுவுமே இருக்காது. ஸோ அது வந்துட்டு பார்க்குறதுக்கு சில பேர் ரொம்ப ட்ராகியாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. பட் சில இமேஜஸ், கிஃப்ட்ஸ், பீரோல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு உங்களோட வீடியோஸில் ஆட் பண்ணுறப்ப அது உங்களோட வீடியோஸ்க்கு அந்த லென்த்து வந்துட்டு தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரியான விஷயங்கள் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியான வீடியோஸ்லேயும் வந்து நிறைய வந்து பேசியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணலை அப்படின்னா மேலே கார்ட்ஸ் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸும் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் ஆட் பண்ணுற சில பீரோல் கிளிப்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்துட்டு உங்களோட வீடியோஸில் ஆட் பண்ணுற இமேஜஸ், கிஃப்ட்ஸ் இது மாதிரியான எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எப்படி வந்து இன்னும் வந்துட்டு ஐ கேச்சிங்காக பண்ணுறது அண்ட் அதுலேயும் வந்துட்டு ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் உங்களோட ப்ரீமியர் ப்ரோ கிளிப்பை வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இமேஜஸோ இல்லைனா வந்துட்டு வீடியோஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோ கிளிப்பையோ இல்லைனா இமேஜையோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்காக நான் வந்துட்டு ஒரே ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், என்னோடய லாஸ்ட் வீடியோவோட தம்ப்நெயில். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து நான் ப்ளேபேக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அது வந்து ஜஸ்ட் நான் பேசிகிட்டே இருக்கிறப்ப ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ வந்துட்டு அப்படியே ஹாட் கட் ஆகியிருக்கும் அந்த வீடியோவுக்கு நடுவில். ஸோ இந்த இமேஜுக்கு வந்துட்டு நம்ம இப்போ எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் டேப் போனீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ண வேண்டியது ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட். ஸோ ட்ரான்ஸ் அப்படின்னு எழுதினீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்துட்டு இந்த எஃபெக்ட் வந்துடும். ஸோ அந்த எஃபெக்ட்டை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இமேஜுக்கோ இல்லைனா எந்த வீடியோக்கோ வந்துட்டு நீங்கள் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறீங்களோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ மேலே வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் அது வந்துட்டு ஆட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ கிளிப்பை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, எந்த வீடியோ கிளிப்பில் நீங்கள் அந்த எஃபெக்டை ட்ராப் பண்ணிங்களோ. ஸோ ஒன்ஸ் அந்த இதை வந்துட்டு நீங்கள் ட்ராப் பண்ண அப்புறமா இங்கே வந்துட்டு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் அப்படின்றது ஒன்று இருக்கும். சப்போஸ் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு எதுவுமே காட்டலை அப்படின்னா ஜஸ்ட் அந்த இமேஜை வந்துட்டு அகைன் ரீக்ளிக் பண்ணுங்கள். ரீக்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு காட்டும். ஸோ ஒன்ஸ் இதில் இருக்கிற எஃபெக்ட்ஸ் எல்லாமே காட்டிச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இங்கே பக்கத்தில் இருக்கிற டைம்லைன் யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் கிளிப்போட டைம்லைன் மட்டும் நீங்கள் வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு அதோட பிகினிங்க்கு வந்துடுறேன், அந்த கிளிப் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே வந்து அப்புறமா நான் வந்துட்டு பொசிஷனுக்கான கீ ஃப்ரேம் அனிமேஷன் வந்துட்டு ஆன் பண்ண போகிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அனிமேஷனுக்கான ஒரு குட்டி கீ ஃப்ரேம் வந்துட்டு ஆட் ஆகிடும். ஸோ இது பேர் தான் வந்துட்டு கீ ஃப்ரேம். ஸோ இது ஆட் ஆன அப்புறமா வந்துட்டு நீங்கள் உங்களோட வீடியோஸில் கொஞ்சம் டைம் வந்துட்டு மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு அண்டு பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ அண்டு பட்டன் பக்கத்தில் வந்துட்டு ஒரு டைமண்ட் சிம்பிள் இருக்கும், அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கீ ஃப்ரேம், எம்டி கீ ஃப்ரேம் வந்துட்டு உங்களோட வீடியோஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்றது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு இதை கிளிக் பண்ண அப்புறமா நீங்கள் எங்கே கிளிக் பண்ணி அதை ஆட் பண்ணிங்களோ அதுக்கு பக்கத்திலே வந்துட்டு ஒரு ஆரோ கீ ஃப்ரேம் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா முன்னாடி கீ ஃப்ரேமுக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுதான் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண கீ ஃப்ரேம். இங்கே வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரி அனிமேஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு நீங்கள் கீழே வழியாக இருந்து மேலே வரணும் உங்களோட ஸ்க்ரீனில் அப்படின்னா அப்படி வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு நீங்கள் மேலே இருந்து வரணும் அப்படின்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட்டு, அதே மாதிரி ரைட். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு லெஃப்ட்டில் இருந்து இந்த இமேஜை வந்துட்டு நான் என்னோடய வீடியோஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒன்ஸ் உங்களோட இமேஜை வந்துட்டு உங்களோட வீடியோவிலேருந்து ஃபுல்லாக நீங்கள் வெளியே அவுட் எடுத்த அப்புறமா நீங்கள் அகைன் இப்போ வந்துட்டு முன்னாடியிலேருந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களோட வீடியோக்குள்ளே லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வந்துட்டு ஸ்லைடின் ஆகியிருக்கும். இது வந்துட்டு ஒரு நார்மல் ஸ்லைடின் எஃபெக்ட் தான். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இதில் என்ன டிஃப்ரென்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா வந்துட்டு இங்கே யூஸ் காம்போசிஷன் ஷட்டர் ஆங்கிள் அப்படின்றது வந்துட்டு டிக் ஆகியிருக்கும். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அன்டிக் பண்ணலாம்.
ஸோ அன்டிக் பண்ண அப்புறமா கீழே வந்துட்டு ஷட்டர் ஆங்கிளுக்கு வந்துட்டு 180 அப்படின்றத வந்து கொடுங்க. இது வந்துட்டு நார்மலாக யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு வந்துட்டு எந்த ஷட்டர் ஆங்கிள் பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த எஃபெக்ட் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயம் இருக்கோ அது மாதிரி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட வீடியோ கிளிப்பை வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணிங்க அப்படின்னா ஸ்லைடின் ஆகிறப்ப ஒரு சின்ன பிளர் வந்துட்டு நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நான் இப்போ மிடில் ஆஃப் த ஃப்ரேமில் நான் நிறுத்தினேன் அப்படின்னா இந்த 2 கீ ஃப்ரேமுக்கும் அங்கே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளர் இருக்கும். ஸோ இது ரொம்பவே எஃபெக்டிவ்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் உங்களோட வீடியோஸில் ஆட் பண்ணுறப்ப அது பார்க்குறப்ப இன்னும் நல்லா இருக்கும். அண்டு ஜஸ்ட் சும்மா வந்துட்டு ஒரு இமேஜை ஆட் பண்ணுறதுக்கு இது மாதிரி எஃபெக்ட்ஸ் உங்களோட வீடியோஸில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் பார்க்குறப்ப. ஸோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. அண்டு நெக்ஸ்ட்டு எந்த மாதிரியான எஃபெக்ட் கவர் பண்ணணும் இல்லைனா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்றத பற்றி கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். என்னால் பண்ண முடிஞ்சால் அந்த வீடியோஸ் எல்லாமும் பண்ணுறேன். ஸோ சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யூடியூப் சிசி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பை.